இப்போ 3 விசைகளின் கீழே ஒரு பொருள் சமநிலை. உதாரணத்துக்கு ஒரு கம்பு ஒண்டிக்குது, ஒரு ஏதாச்சும் ஒரு பலகை ஒண்டிக்குது, அதை இப்படி கட்டிக்குது. சரியா? இப்படி கட்டி வச்சுக்குது பாருங்க. இந்த பக்கத்துலேயும் மேல் நோக்கி இழுத்து கொண்டேக்கும். அப்போ இங்கே ஒரு இழுவை விசைக்கும், இங்கே இன்னொரு இழுவை விசை ஒண்டிக்கும். மேலே கட்டி பிடிச்சி கட்டி இழுக்கிறதுக்கு பேர் தான் இழுவை விசை. அப்போ கீழே இந்த பொருளோட நிறை வந்து கீழ் நோக்கி தாக்கி கொண்டிக்கும். அப்போ 2 இழுவை விசை மேலே வைக்க, ஒரு விசை வந்து கீழே வைக்குது. என்ன இங்கே ரூல்ஸ்னு சொன்னால், இங்கே 3 விசைகள் தொழிற்படுது. ஒன்று இந்த கட்டி மேலே இழுத்து வச்சு கொண்டிருக்கிற 2 விசை, ஒன்று கீழ் நோக்கி தாக்குற நிறைன்னு சொல்கிற விசை. அப்போ 3 விசைகளின் கீழே ஒரு பொருள் சமநிலையில் வைக்கணும்னு சொன்னால் என்ன ரூல்ஸ் பார்த்தாலே விளங்குது. இந்த 2 விசைகளோட திசைக்கு எதிரான திசையில் ஒரு விசை இருக்கணும். அப்படின்னா 2 விசைகளின் திசை ஒரு திசையாகவும் மற்ற விசையின் திசை இன்னொரு திசையாகவும் காணப்பட வேண்டும். விளங்கிச்சா? ஒரு திசை மட்டும் எதிரானது. அடுத்தது இந்த 2 விசைகளையும் கூட்டுறது இந்த விசைக்கு சமனானதாக காணப்படணும். அப்படின்டா மேலே உள்ள 2 விசையும் கூட்டுறது 3வது விசைக்கு சமனானதாக காணப்பட வேணும். உதாரணத்துக்கு இவர் 5 இவர் 4 இருந்தால் W எவ்வளோ? I2 கூட்டினா எவ்வளோ? 9. விளங்கிச்சா? 2 விசைகளின் கூட்டுத்தொகை 3வது விசையோட பருமனுக்கு சமனாக இருக்கணும். அடுத்தது இங்கே ஒரு நேர்கோடா? இது ஒரு நேர்கோடு இல்லை. நேர்கோடுன்னு இங்கே நினைக்கணும். ஆனால் இது நேர்கோடு இல்லை. ஆனால் எல்லா விசையும் தொழிற்படுறது இப்படி ஒரு தளத்தில் பாருங்கள். இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3மே ஒரே தளம். அப்போ 3 விசைகளும் ஒரே தளத்தில் காணப்பட வேண்டும். இத்த ரூல்ஸ். 3 விசைகளின் கீழே பொருள் சமநிலையில் வைக்கணும்னு சொன்னால் 2 விசைகளின் பருமனின் திசை ஒரு விசையோட பருமன திசைக்கு என்னைக்கணும்? எதிராய்க்கணும். அப்படின்னா 2 விசையோட திசை மற்ற விசையோட திசைக்கு எதிராய்க்கணும். இவங்க 2 பேரையும் கூட்டுறது கீழுள்ளவருக்கு சமனாக இருக்கணும். அடுத்து 3ம் ஒரே தளத்தில் தாக்க வேண்டும். இதே தான் 4 விசைக்கும் வரும். இதை நீங்கள் ஒரு 4 இதால் பிடிச்சி கட்டி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இவங்க 3 பேரையும் கூட்டுறது இவருக்கு சமன்னு சொல்லி வரும். விளங்கிச்சா? கிளியரா? அப்போ 3 விசைகளுக்கு என்னென்ன 3 விசையில் கீழே ஒரு பொருள் சமநிலையில் வைக்கணும்னு சொன்னால் என்னென்ன நிபந்தனைன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? யாராச்சும் நிபந்தனைகளை சொல்லுங்கள். நிபந்தனைகள் யாருக்கு சொல்ல இயலும்? 3 விசையும் 2 விசை சொல்லுங்க. 2 விசைகளோட திசை ஒரே திசை. அப்படின்றா எப்படி எப்படிண்டா ஒரு விசை மற்ற 2 விசைகளுக்கும் எதிரான திசையில் காணப்படணும். அடுத்தது 3ம் ஒரே தளத்தில் இருக்கணும். 2 விசைகளோட விலையுள் 3வது விசைக்கு சமனாக இருக்க வேணும். கிளியரா? இது 3ம் தான் 3 விசைகளின் கீழே ஒரு பொருள் சமநிலையில் இருக்கிறதற்கான நிபந்தனை. சரியா?